அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஒரு நாளை தவற விடவே விடாதீங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றி அப்படின்னு நிறைய பேர் கணிச்சிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி. ஆஷாட பஞ்சமிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். வாராகி அம்மன் பக்தர்கள் அனைவருமே மிஸ் பண்ணவே கூடாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாதந்தோறும் 2 பஞ்சமி வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கோம், வளர்பிறை தேய்பிறைன்ட்டு. ஆனால் இந்த பஞ்சமி ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அம்மனுக்கு உரிய ஆணி மாதம், அதாவது ஆஷாட மாதம், அதில் வரக்கூடிய நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மற்ற பஞ்சமி நாட்களில் வழிபாடு செய்யலைனாலும் இந்த பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வருடம் முழுவதும் பஞ்சமி வழிபாட்டு செஞ்ச பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி காலையில் நமக்கு 8:32 அப்படிங்கும்போது தொடங்குது. இது ஜூலை மாதம் 11ஆம் தேதி காலை 10:19 வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் வழிபாடு செய்யணுன்னா வாராகி அம்மன் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வாராகி அம்மனுக்கு உகந்த பூஜை வேலை அப்படின்னு பார்க்கும்போது மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கான வேலையை பாருங்கள். இல்லைன்னா உங்களால் புதன்கிழமை வழிபாடு செய்ய முடியலங்கும்போது நீங்கள் வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யுங்க. 4 to 6 பண்ணுங்கள். இல்லைன்னா 10 மணிக்குள்ளார வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ வீட்டில் மற்ற நேரத்துலலாம் நம்ம விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதாவது மதிய நேரம்லாம் செய்யக்கூடாது. கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் போய் பூஜையில் கலந்துக்கலாம். அதுவும் உச்சிக்கால பூஜையிலலாம் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம், இல்லைன்னா இந்த மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அந்த அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக சிலை வச்சுருந்தீங்கன்னா 5 பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க. படம் வச்சுருந்தீங்கன்னா தொடச்சி தூய்மைப்படுத்தி 5 மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. சாதாரணமாக நம்ம வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமியில் என்னென்ன நிவேதனம் வைப்போமோ அது கூட இன்னும் ஏதாவது 1-2 பொருள் நீங்கள் சேர்த்து வைங்க. ஏன்னா ரொம்ப விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால இப்போ எப்போவுமே பானகம் தான் வைப்பீங்க. அப்படிங்கும்போது அன்றைக்கி ஏதாவது கருப்பு உளுந்து வடையும் நிறையா சர்க்கரை சேர்த்த பாலும் வைங்க. இது மாதிரி அம்மனுக்கு உகந்த பொருட்கள் நிறைய இருக்குது இல்லையா, நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு 2 பொருள் சேர்த்து வைங்க. அதே போல் பூக்கள்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செம்பருத்தி பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, உகந்த ஒரு மலர் அப்படின்னே சொல்லலாம். அது இல்லைன்னா இந்த கருந்துளசி சங்குப்பூ இதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வைங்க. நவராத்திரி 9 நாட்களுமே இந்த ஒரு செம்பருத்தி பூ ஒன்றாவது நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும். மேலும் செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பூ அப்படின்னும் சொல்லலாம். அதனால் நீங்கள் செம்பருத்தி பூ உங்களுக்கு நிறைய கிடைக்குது அப்படிங்கும்போது அதனுடைய இதழ்களை எல்லாம் பிச்சுட்டு நீங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்றுமே வச்சு ஒரு 27 எண்ணிக்கையிலையோ இல்லை 54 எண்ணிக்கையிலையோ 108 எண்ணிக்கையிலையோ கூட நீங்கள் அதையவே மாலையாக கட்டி அம்மனுடைய படத்துக்கு சிலைக்கெல்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். மேலும் ஆஷாட பஞ்சமி என்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் குறித்து ஏற்கனவே, அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லிட்டேன். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்லுங்கள். மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை, மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை, அதெல்லாம் எப்பவும் போல் நீங்கள் செஞ்சுடுங்க. அதில் ஒரு முக்கியமான பரிகாரம் கூட சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய லிங்க்கு நான் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதில் பார்த்து செய்யுங்க. இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சு இந்த ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் மணக்கும் போது இதை நீங்கள் செய்யணும். பூஜை அறையில் உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கேயே உட்காந்து இதை செய்யுங்க. இல்லை நீங்கள் செல்ஃபில் தான் வச்சுருக்கீங்கும் போது முன்னாடி கூட நீங்கள் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். கண்டிப்பாக கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். அந்த திசையில் தான் நீங்கள் பார்த்து உட்காரணும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை தேவைப்படுது. வெற்றிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நல்லா கழுவி
தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு ஓட்டையோ இல்லை பூச்சி அரிச்ச மாதிரியோ வந்து இருக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷான வெத்தலையாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். புதுசாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பேரம் பேசாமல் வாங்குங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த வெற்றிலையில் 2 ஏலக்காய் வைங்க. இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்ல விதைகள் எல்லாம் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து 2 ஏலக்காய் வைங்க. 2 கிராம்பு வைங்க. இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து வைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து வைங்க. 5 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய நாணயம். அன்றைக்கி வேறு புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போதும் 5 தான். இப்போ நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் குபேரருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போதும் 5 தான். அதனால் இது கண்டிப்பாக வந்து வைங்க. ஏன்னா பணத்தேவை பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த வழிபாடு செய்கிறோம் இல்லையா. எடுத்த காரியத்தில் வெற்றி, அடுத்தது பணத்தேவை பூர்த்தி ஆகணும், அதுக்காக தான் நம்ம இத்தனையும் வந்து சேர்த்து வைக்கிறோம். வச்சிட்றீங்க. அடுத்தது பச்சை கற்பூரம் வந்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. அவ்வளவே தான். இப்போ மொத்தம் 5 பொருட்களை நீங்கள் ஒன்று சேர்த்து இந்த வெற்றிலைக்குள்ளே வந்து வச்சுருக்கீங்க. இப்போது ஒரு வெள்ளை நூலோ இல்லை மஞ்சள் நூலோ எடுத்துக்கோங்க. வெள்ளை நூல் இருந்துச்சுன்னா அதை மஞ்சள் கலந்து அதை தண்ணியில் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை நீங்கள் மஞ்சள் நூலாக வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள், இந்த காசு இதெல்லாம் கீழே விழுகாத மாதிரி இந்த வெற்றிலை வந்துட்டு நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி வந்து நல்லா சுருட்டிக்கோங்க. காம்பு இருக்கட்டும், காம்பு எடுக்க வேண்டாம். இதை வந்து நல்லா வந்துட்டு சுருட்டிக்கோங்க. நல்லா வந்துட்டு இதைய கட்டிக்கோங்க. இதில் 5 முடிச்சு வந்து போடுங்க. இப்போ வந்து நீங்கள் இதை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கணும், வலது கை கொண்டு மூடிக்கணும். இப்போ பண தேவைக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், நல்ல பணம் வந்து வீட்டில் தங்கணும். ஏன்னா இந்த நாளில் நம்மளுக்கு வந்து கடன் தீரணும்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து அதுக்கு தேவையானது என்னவோ அதை தான் கேட்கணும். இப்போ கடன் தீரணும்னா நமக்கு பணம் சேரணும் தானே. அதனால் வந்துட்டு பணம் சேரணும்னு தான் நான் நீங்கள் வந்து வேண்டிக்கணும். பணம் வந்து நிறைய சேரணும், வீண் வரையும் ஆகக்கூடாது, எப்போதுமே வீட்டில் அல்ல குறையாத பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெற்றிலை பயன்படுத்தியிருக்கிறதுனால இது தவிர உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடை நடக்குது அப்படிங்கும்போது, அதாவது திருமணம் வந்து தள்ளி போயிட்டு இருக்கும்போது திருமணம் சீக்கிரம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ட்டு எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் வந்து முன்வைக்கலாம். இப்போ வந்து வளர்பிறை பஞ்சமினாவே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வேணும்னு வந்து நம்ம கேட்டுக்கலாம். அதனால் எந்த மாதிரி கோரிக்கை இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு முன்வைங்க. அதன் பிறகு இந்த முடிச்சியை அப்படியே வாராகியம்மனுடைய சிலை முன்போ விளக்கு முன்போ படம் முன்போ வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு வாராகியம்மன் மந்திரங்கள் அதை வந்துட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா அங்கே எரியிற தீபத்தையே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதன் பிறகு கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு இந்த வெற்றிலை முடிச்சு இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வைங்க. அது உங்களுடைய பூஜை அறையாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பீரோவாக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். பத்திரமா வந்து வச்சுடுங்க. 1 மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்திருக்கணும். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஓப்பனே வந்து பண்ணக்கூடாது. வெற்றிலை காஞ்சு போனாலும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு சில மூலிகைகள் வந்து காஞ்சாலும் அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் இழுக்காது, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை அப்படியே வந்து விட்டுருங்க. அடுத்த மாதம் பஞ்சமி வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய 5 ரூபாயை நீங்கள் வந்துட்டு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கிற பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வந்து கரைஞ்சி போயிருக்கும். இதில் இருக்கிற ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாசம் போயிருக்கும். அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் செடி கொடி இருந்துச்சு அப்படின்னா அந்த செடியில் வந்துட்டு இதை போட்டுருங்க. இந்த சோம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி செடியாகவே வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு போட்டு விட்டுருங்க. வெற்றிலையை வந்துட்டு நீங்கள் காய வச்சு பவுடர் மாதிரி கையிலே கசக்கிட்டு அதை நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் வந்து போடலாம். இந்த பரிகாரம் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு முறை வந்து சொல்லியிருக்கேன். இதே பரிகாரத்தை நீங்கள் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய, அதுவும் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு செய்யும்போது அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.